உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன கூட விடுங்க அத்தை. தமிழ் என்ன அத்தை பண்ணா? அவளை கடத்துறது எவ்வளவு பெரிய தப்பு. என்ன பாரதி, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு என்னமோ இது சரியா படல. அத்தை, இத்தனை நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களை எதிர்த்து பேசிருக்கேனா? இல்ல நீங்க சொன்ன பேச்ச நான் என்னைக்காவது மாத்தி பேசிருக்கேனா? இல்ல உங்க விருப்பத்துக்கு எதிராக நடந்திருக்கேனா? இன்னைக்கு வரைக்கும் உங்களை எதிர்த்து நான் ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்ததுக்கு காரணம் உங்க மேல நான் வச்சிருக்கிற பாசமும் மரியாதையும். கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு நான் வந்த நாள்ல இருந்து நீங்க என் மேல வச்சிருந்த பாசத்தை நான் அவ்வளவு மதிச்சேன். அதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்துதான் நான் இவ்வளவு நாள் வாயை மூடிட்டு இருந்தேன். நீங்க துரையதான் நான் கட்டிக்கணும்னு சொன்னப்ப கூட நீங்க என் மேல வச்சிருந்த பாசம் தான் அத்தை என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால்தான் நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ண பையனை எப்பல இருந்து நீங்க இப்படி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு எனக்கு தெரியல அத்தை. எப்படி அத்தை, எப்படி உங்களால இப்படி எல்லாம் செய்ய முடியுது? என்ன பாரதி, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எப்படி நீ அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்ச? இங்க பாருங்க, நான் என் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம உள்ள வராதீங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? பாத்தியாமா என்ன பேசி பேசுறான்னு? உன் புருஷன் கொடுத்த இடத்துல தலைக்கால் புரியாம ஆடிட்டு இருக்கா. இவ்வளவுதானே இவ்வளவு நாள் நீங்க அம்மாஞ்சி நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா நான் எனக்குமே இவ்வளவு நம்பினது இல்லப்பா. அடச்சி வாய் மூடு. ஏ பாரதி, என்ன சொன்ன? சீ, வாய் மூடா. பின்ன உன்கிட்ட வேற எப்படி பேச சொல்ற? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ அதே வீட்டுல தானே இருக்க. எத்தனை தடவை நீ உன் பேச்சாலேயே என்ன சித்திரவதை பண்ணிருப்ப. என்ன விடு, தமிழ நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் நீ பேசின எல்லாத்தையும் நான் பொறுத்துதான் போயிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் உனக்கு பயந்துட்டு இல்ல, அத்தை மாமா மேல நான் வச்சிருக்கிற மரியாதையாலதான். எதுக்கு உன் கூட பிரச்சனை பண்ணி தேவையில்லாம அவங்களுக்கு சங்கடம் ஆயிடுமே தான் நான் அடங்கி போயிட்டு இருந்தேன். இப்ப கூட நானா இத பேசல, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன பேச வைக்கிறீங்க. பாரதி, நீ ரொம்ப அதிகமா பேசுற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பாரதி. இல்ல அத்தை, இனிமே என்னால பேசாம இருக்க முடியாது. எனக்காகவும் தமிழுக்காகவும் நான் பேசுவேன் அத்தை. இன்னைக்கு துரை மாதிரி ஒருத்தனுக்காக நீங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அந்த நிமிஷமே எனக்கு உங்க மேல இருந்த மரியாதை சுத்தமா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, எனக்கு உங்க முகத்தை பார்த்து பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கு. துரை வந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுமே அதை என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா மாமா கிட்ட சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லாம நாம அவனை இங்க இருந்து அனுப்பிருக்கலாம்ல. நீங்க துரைக்கு சப்போர்ட் பண்ண போய் என் நம்பிக்கையை சாகடிச்சிட்டீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.